கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து கேரளாவை ஒட்டியுள்ள கோவை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடும் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் யாராவது சிகிச்சைக்கு வந்தால் அது குறித்து தகவல் தெரிவிக்க அனைத்து மருத்துவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பாக சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நிபா வைரஸ் பாதிப்பு குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிபா வைரஸ் விலங்குகளிடம் இருந்து குறிப்பாக பழம் தின்னி வௌவால்கள் மற்றும் பன்றிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது எனவும், இதன் பாதிப்பு மூளை காய்ச்சல் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் தொற்றால் கடும் காய்ச்சல், தலைவலி, மயக்கம், சுயநினைவு இழத்தல், மனக்குழப்பம், கோமா மற்றும் மரணம் ஏற்படலாம் எனவும், தொற்று ஏற்பட்ட 5 முதல் 15 நாட்களுக்குள் அறிகுறிகள் வெளிப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் பாதிப்பை கண்டறிய காய்ச்சல் மற்றும் மூளை அலர்ஜி நோய்களுக்கான பரிசோதனைகள் செய்ய வேண்டும் எனவும், இரத்தம் மாதிரிகளை பரிசோதித்தும் கண்டறியலாம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைகளில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிப்பதன் மூலம் குணப்படுத்தலாம் எனவும், நிபா வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவும் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களை தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பன்றிகளை குடியிருப்பு பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவர்களை அணுகி உரிய ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.